அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வெல்டர் ட்ரேட் தியரி பற்றி பார்க்க இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது மிஸ்டர் உத்தரபாண்டி. ஒரு ஏற்கனவே 2-3 கிளாஸ் எடுத்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸுக்கு போயிடலாம். வழக்கம் போல் அவர் இந்த செஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ப்ரீவியஸ் செஷன் டவுட் இருந்தாலும் வெல்டிங் ட்ரேடை பற்றி எதாக இருந்தாலும் கேளுங்க. ஓகே, ஆல்ரெடி ஃபியூஷன் வெல்டிங் பார்த்தோம். வெல்டிங் பற்றி கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதில் ஆர்க் வெல்டிங்கு, கேஸ் வெல்டிங்கு, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங்கு, அதுக்கப்புறம் தெர்மோ கெமிக்கல் வெல்டிங், அப்புறம் இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு வெல்டிங். இன்னைக்கு சாலிட் ஸ்டேட் வெல்டிங் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்துருந்தோம். சாலிட்னா என்ன, லிக்விட்னா என்ன, கேஸ்னா என்ன. நம்ம மற்ற அதர் ஃபியூஷன் வெல்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் ஸ்டேஜில் உள்ள மெட்டலை ஹீட் பண்ணி மோல்டன் ஸ்டேஜுக்கு மாற்றுவோம். அது லிக்விடாக மாறும். மறுபடியும் குளிர வைக்கும்போது அதை வெல்டிங்காக மாறி மறுபடியும் அது சாலிட் ஸ்டேஜுக்கு மாறிடும். ஆனால் இந்த கோல்டு சாலிட் ஸ்டேட் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வெல்டிங் பண்ணும்போது மோல்டன் ஃபார்மாக மாறாது. நமக்கு மெட்டல் சாலிட் ஃபார்ம்லேயே இருக்கும். அதனால் ஹீட் இன்புட் கம்மியாக கொடுப்போம். ப்ளஸ் ப்ரெஷரும் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் வரும். இதில் இது மட்டும் இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங் மட்டும்தான் நான் ஃபியூஷன் வெல்டிங். மற்ற ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் கூட இதில் நான் ஃபியூஷன் வெல்டிங் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் ஃபியூஷன் வெல்டிங் தான். ஃபியூஷன் வித் ப்ரெஷர் யூஸ் பண்ணுறோம். அதனால் அது ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் வரும். ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஹீட் பண்ணி ப்ரெஷரை அப்ளை பண்ணி ஆனால் அதில் மெட்டல் மெல்ட் ஆகும். நம்ம சாலிட் ஸ்டேட் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் மோல்டன் ஃபார்முக்கு போகாது. அந்த மெல்டிங் டெம்பரேச்சரோட கம்மியான டெம்பரேச்சர் தான் பேஸ் மெட்டலோட மெல்டிங் பாயிண்டோட கம்மியான மெல்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங் diameter without melting instead relying on ப்ரெஷரும் எல்லா இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங்கும் ப்ரெஷர் அப்ளை ஆகும். ஹீட் ஒரு மெட்டல் தகுந்த மாதிரி மாறும். ஹீட் பிலோ மெல்டிங் பாயிண்ட், அந்த மெட்டலோட மெல்டிங் பாயிண்டோட கம்மியான மெல்டிங் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த வெல்டிங் பண்ண போகிறோம். இதில் வித்தவுட் அடிஷனல் ஃபில்லர் மெட்டல். இது எந்த சாலிட் வெல்டிங்லையுமே ஃபில்லர் மெட்டல்ஸ் நம்ம தனியாக யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மெட்டல்ஸே ஃபில்லராக ஃபார்ம் ஆகிக்கும். இதில் ஃப்ளெக்ஸும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இதில் ஒரு 6 டைப் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் இருக்குது. கோல்டு வெல்டிங் அண்ட் டிஃப்யூஷன் வெல்டிங், தேர்ட் ஃப்ரிக்ஷன் வெல்டிங், ஃபோர்ஜ் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் அண்ட் அல்ட்ராசோனிக் வெல்டிங். இந்த மாதிரி 6 டைப் ஆஃப் வெல்டிங் இது பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு வெல்டிங் பற்றி பார்க்கலாம். கோல்டு வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றாங்க, எப்படி பண்றாங்கன்னா மெட்டல்ஸ் ஆர் ஜாயின்ட் அண்டர் ஹை ப்ரெஷர் அட் ரூம் டெம்பரேச்சர். இது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது ஹீட் பண்ணவே மாட்டாங்க. எந்த விதத்துலையுமே இது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாது. கோல்டு வெல்டிங் நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட் எதுவும் கொடுக்க போதில்ல, ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் எதுவுமே யூஸ் பண்ண போதில்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. மேலே ஒரு டைன் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேஸ் மட்டும் தனித்தனியாக ஒவ்வொரு டைனையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டையுமே ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்படி 2 டையுமே ஒரு பிக்சர் தான் ஒரு மூவ் டை வச்சிருக்காங்க. அது ரெண்டுமே அப்படியே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் ஹீட் அதை அப்ளை பண்ணவே இல்லை. அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது உள்ள மோல்டு இந்த மாதிரியான அது டீஃபார்மேஷன் ஆகும். இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா மெட்டல் அந்த டைக்கு இந்த மாதிரி மெட்டல் டீஃபார்மேஷன் ஆயிருக்கு. அமுங்கி அதுவே பல்ஜ் ஆகி ஒரு டீஃபார்மேஷன் உருவாகி அந்த மெட்டல் ரெண்டுமே ஜாயின் ஆகுது. இது பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம் அண்ட் அலைஸ், காப்பர் அண்ட் அலைஸ், சாஃப்ட் மெட்டல்ஸான அலுமினியம், காப்பர், இதுதான் ரொம்ப சாஃப்டான மெட்டல்ஸ் தான் இந்த இதில் வெல்டு பண்ண முடியும். மற்றபடி வெரசு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இது வெல்டு பண்ண முடியாது. அலுமினியமும் காப்பரும் ரெண்டையும், அலுமினியம் காப்பர் ரெண்டையும் சேர்த்து கூட வெல்டு பண்ண முடியும். ரெண்டுமே சாஃப்ட் மெட்டல்ஸ். அதனால இது சாஃப்ட் மெட்டல்ஸ் மட்டும் தான் நம்மளால வெல்டு பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பட் ஜாயிண்ட் அண்ட் லாக் ஜாயிண்ட் மட்டும்
லிமிடேஷன் இருக்கு. வேற ஜாயிண்ட் எதுவுமே இது பண்ண முடியாது. இது என்ன பண்றாங்கன்னாக்கா இன்னொரு மெட்டல் கூட வேற மெட்டல் வந்து கிளாடிங் பண்றாங்க. கிளாடிங்னாக்கா ஒரு திக்னஸ் கம்மியான மெட்டல இன்னொரு திக்னஸ் அதிகமான மெட்டல் கூட ப்ரெஸ் பண்ணி மேலே கிளாட் பண்ணுவாங்க அப்படி ஓகேவா. இதுல வந்து அலுமினியம் காப்பர் மட்டும் தான் பண்ண முடியும், வேற மெட்டல் பண்ண முடியாது. சிமிலர் டிசிமிலர் மெட்டல்ஸ் ரெண்டுமே சிமிலர் ஒரே மெட்டல் இருந்தா சிமிலர் பேரு. வேற வேற மெட்டல் காப்பரும் அலுமினியம் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இது டிசிமிலர் மெட்டல்ஸ் பேரு. சிமிலர்னா ஒரே மாதிரி மெட்டல், ரெண்டு அலுமினியம் ரெண்டு காப்பர் அப்படி பண்ணி தான் சிமிலர் பேரு. ஒரு அலுமினியமும் ஒரு காப்பரும் ரெண்டையுமே ஜாயின் பண்ண போடுறாக்கா அது டிசிமிலர் பேரு. இது ரெண்டுமே இதுல பண்ண முடியும். அடுத்தது வந்து செகண்ட் டிஃபிஷன் பாண்டிங் ஆர் வெல்டிங். இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் வந்து மேலே ஆக்சைட் ஃபார்ம்ஸு கிரீஸு எதுவுமே இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக மெக்கானிக்கல் கிளீனிங்கோ இல்லை கெமிக்கல் கிளீனிங்கோ பண்ணி க்ளீனாக சர்ஃபேஸ் இருக்கணும். இதில் ஆக்சைடு இருக்குனாக்கா இந்த ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகும். வந்து இப்போ ஓல்டு வெல்டிங்கே மாதிரி தான் இந்த டிஃபிஷன் வெல்டிங். அதில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. ஆனால் இந்த டிஃபிஷன் பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வெல்டிங்கில் நம்ம எக்ஸ்டர்னல் ஹீட் யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ 1100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கேஸ் ஆகும். நான் வந்து எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸாக இதை யூஸ் பண்ணிக்காங்க. எலக்ட்ரிக் ரெசிஸ்டன்ஸாகவும் எக்ஸ்டர்னலாக ஹீட் வந்து அந்த மெட்டலுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இது வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் கொடுத்து 1100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் மெட்டலோட மெல்டிங் பாயிண்டை பொறுத்து அலுமினியம் 6 டிகிரி சென்டிகிரேட் தான். அதுக்கு வந்து நம்ம வந்து 1100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் திணிக்க முடியாது. நம்ம வந்து ஸ்டீல் திணிக்கும். அதனால இதை பாருங்க காப்பர் ரெண்டு மெட்டல் காப்பர் அண்டு ஸ்டெயின்லெஸ் ரெண்டு ஜாயின் பண்ணுறாங்க. இந்த பிக்சரில் வந்து மெல்டிங் பாயிண்ட் அதிகம் காப்பர் 1803. அதிக டெம்பரேச்சர் 1000 கொடுப்பாங்க 100 டிகிரி சென்டிகிரேட். இது 1000 பிலோ வரைக்கும், அதாவது அந்த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அந்த அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் லோவர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் மெல்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. 1000 டிகிரி வந்து மெல்ட் ஆகுனாக்கா ஒரு 900 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. 900 950 வரைக்கும் அது மெல்ட் ஆகக்கூடாது. அதுதான் வந்து சாலிட் ஸ்டேட் சொல்றாங்க. ஹீட் பண்ணிட்டு இது வந்து ஆர்கான் கேஸ் வந்து சப்ளை பண்றாங்க. இதுல வந்து உள்ள அந்த பாண்டிங் ஆகும்போது வெளியே உள்ள ஆக்சிஜன் நைட்ரஜன் உள்ள போயிட்டு ஜாயிண்ட் ஃபார்மை தடுக்கிறதுனால இது வந்து ஆர்கான் கேஸோடைய அட்மாஸ்பியர் வந்து இந்த வெல்டிங் இது பண்றாங்க. ரெண்டு பக்கம் ப்ரெஸ் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு பிக்சர் நாம இருக்கும், மேலே வந்து ப்ரெஸ் கொடுக்குறாங்க. ரெண்டு மெட்டல் வச்சுட்டு 1000 ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த வெல்டிங் ஏரியாலும் ஒரு டீஃபார்மேஷன் அது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து வெளியே ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி டீஃபார்மேஷன் ஆகும். அது வந்து வெல்டிங் ஆகிறதுனால மெட்டல் பல்ஜ் ஆகிட்டு அது தூரம் டீஃபார்மேஷன் ஆகும். ஹீட் ப்ரெஷர் வந்து இதை அப்ளை பண்ணால் நாட் மெல்டட். இது வந்து மெல்ட் பண்ணுது. ப்ரெஷர் அப்ளை வேண்டி ரேஞ்ச் ஃப்ரம் 350 எவ்வளோ போட்டாங்க 350 to 700 கேஜி per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம சிலிண்டர் வந்து 150 கேஜி per சென்டிமீட்டர் ஸ்கொயர் ப்ரெஷர் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் அதுவே எவ்வளோ ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாலு மடங்கு 5 மடங்கு ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெஷர் தான் இது வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த பாண்டிங் வந்து ப்ரெஷரில் மட்டும்தான் இது நடக்குது. டிஃபியூஷன் வெல்டிங் கோல்டு வெல்டிங் எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோமோ அது அந்த மூலமாக தான் அது ரெண்டுமே ஒட்டி இருக்கும். இது வந்து டிஃபியூஷன் வெல்டிங் கண்டினியூஸ் லீக் டைட் ஜாயிண்ட்டாக வந்து இது இருக்கும். இதில் வந்து இதுலேயும் சிமிலர் அண்ட் டிசிமிலர் மெட்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியும். டைட்டானியம், சிர்கோனியம், நிக்கல் பேசுகிற ஹை கரோசிவ் மெட்டீரியல்ஸ் கூட இதை வந்து வெல்டிங் பண்ண முடியும். இது வந்து என்னன்னாக்கா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து ரொம்ப அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்மால் காம்பனன்ட்ஸ் தான் இதில் பண்ண முடியும். ரொம்ப பெரிய காம்பனன்ட்ஸ்லாம் பண்ண முடியாது. சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதிகமான அளவில் ஒரு நாளைக்கு 100 rupees 200 rupeesனு பண்ண முடியாது. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இருக்குது. இதில் என்னெல்லாம் மேஜராக பண்ணுறாங்கனாக்கா ராக்கெட்டோட இன்ஜின்ஸோடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. வந்து ஹெலிகாப்டருடைய ரோட்டார் காப்பு ஹெலிகாப்டரில் வந்து மேலே அந்த பிளேட்ஸ் இல்லையா அந்த
மாட்டிக்கூடிய ஹப்பு, ஹெலிகாப்டர் ரோட்டார் ஹப்பு, இந்த மாதிரி வெல்டிங் இதில் வந்து 2 டிசிமிலர் மெட்டல்ஸ் ஜாயின் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிசைல், ராக்கெட் லான்ச்சர்ஸ் மிசைல் இருக்கு இல்லையா, அதனுடைய சில பார்ட்ஸும் இந்த வெல்டிங்கில் வந்து பண்ணுறாங்க. இதில் மெயினாக வந்து ஆக்சைடு ஸ்கேல் அது மாதிரி மேலே இம்ப்யூரிட்டிஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீன் சர்ஃபேஸாக இருந்தால் தான் இது ஜாயின் ஆகும். அப்படின்னாக்கா இது வந்து ஜாயிண்ட் ஃபெயிலியர் ஆகிடும், உடஞ்சிடும் ஈஸியாக. இது வந்து ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கோங்க, ஃப்ரிக்ஷன் வெல்டிங் இஸ் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் ப்ராசஸ். வெல்டிங் ஜாயிண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஹீட் அப்டைன் ஃப்ரம் மெக்கானிக்கல் இன்டியூஸ் சாலிட் மோஷன். என்ன சொல்றாங்கன்னாக்கா ஹீட் வந்து எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, நம்ம வெல்டிங் வந்து ஹீட் எங்கேருந்து கிடைக்குது, ஹீட் சோர்ஸ் வச்சு தான் நம்ம வெல்டிங் ஆல்ரெடி கிளாஸிஃபை பண்ணிட்டோம். இது வந்து ஹீட் சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்குதுனாக்கா மெக்கானிக்கல் இன்டியூஸ் ஸ்லைடிங் மோஷன் வித் ஒர்க்கிங் சர்ஃபேஸ். இது என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெண்டு ரொட்டேஷன், ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ரொட்டேஷன் ஆகும். அந்த ரொட்டேஷன் ஆகும்போது ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணுவாங்க, ரெண்டையுமே சர்ஃபேஸ் ரெண்டையுமே வந்து மோதிர மாதிரி வச்சுருவாங்க. பேஸ்மெண்ட் சார் வெல் டுகெதர் அண்ட் ப்ரெஷர் மோதி இருக்கும், அதே டைமில் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்ட பாருங்க, ஒரு பிக்சர் ஆகும் இருக்குது, அப்புறம் மூவபிள் ஆகும் இருக்குது. இது வந்து ரொட்டேஷன் ஆகும். இந்த பிக்சர் வந்து ரொட்டேஷன் பிக்சர் ஆகும் வந்து ரொட்டேஷன் ஆகும். லேத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அது மாதிரி சக்கு தான் ஆகும். சக்கில் வந்து இந்த பீஸ் மாட்டிடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து மூவபிள் ஆமா இருக்கும், வந்து பிக்சர் ஆகும் ரொட்டேட் ஆகும். இது மூவபிள் ஆகும் வந்து ரொட்டேட் ஆகாது, சாஞ்சுதான் அப்படியே இருக்கும். இது ரெண்டையும் மோத விடுறாங்க, சுற்றிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அந்த இடத்துல வந்து ரெண்டையும் மோத விடுறதுனால சுற்றும் போது அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வு ஏற்படுது. ஃப்ரிக்ஷன் உண்டாயிட்டு அது வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். கொஞ்சம் டைம் இருக்கும், வந்து டைம் ஆக அது டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு இருக்கும். நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த செட்டன் டெம்பரேச்சர் வந்த உடனே ரெட் ஹீட் ஆகிடும். ரெட் ஹீட் ஆனால் அது ரெண்டுமே அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க, ஸ்டாப் பண்ணிவிட்டு மெஷின் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. இப்படி ப்ரெஷர் பண்ணிடுவாங்க, ப்ரெஸ் பண்ணால் ரெண்டுமே ஜாயின் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெட்டல்லாம் வெல்ட் பண்ண முடியும்னாக்கா அலுமினியம் அண்ட் அலாய், காப்பர் அதனோட அலாய், அதாவது பிரான்ஸு அதோட காப்பர் அலாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, டங்ஸ்டன், டைட்டானியம் அலாய், கார்பன் ஸ்டீல், ஃபெரஸ், நான் ஃபெரஸ். இது மெயினாக வந்து ஃபெரஸ் டு நான் ஃபெரஸ் வந்து வெல்டு பண்ணுறது தான் அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டீல் கூட வந்து அலுமினியமோ அல்லது பிராஸோ, ஸ்டீல் கூட காப்பரோ, மெயினாக ஸ்டீல் கூட அதர் நான் ஃபெரஸ் மெட்டலில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கு, இன்னொன்று லீனியர் ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கு. அண்ட் லீனியர் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் வெல்டிங்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. நம்ம பார்க்குறது வந்து ரோட்டரி ஃப்ரிக்ஷன் வெல்டிங், ரொட்டேட்டிங் மூலமாக ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஜாயிண்ட் நம்ம உண்டு, ஃப்ளாட்டான சர்ஃபேஸ், 2 ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் உள்ளது பண்ண முடியும். ஆங்குலர் பட் ஜாயின்ஸ் மேக்ஸிமம் வந்து டியூப்பு அண்ட் ராடு வந்து இதில் வந்து வெல்டு பண்ணுவாங்க. ஸ்மாலர் காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் இதில் வந்து பண்ண முடியும். பெரிய சைஸான மெட்டல்ஸ்லாம், பெரிய லென்த்தான மெட்டல்ஸோ அல்லது ஏரியா அதிகமாக உள்ளதெல்லாம் இதில் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் தான் பண்ண முடியும். இதில் ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ், இப்போ எலக்ட்ரிக்கல் ரெஃப்ரிஜரேஷன் இண்டஸ்ட்ரி உள்ளது, ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஸ்டீல் டு அலுமினியம், காப்பரு, இந்த மாதிரி ஃபெரஸ் டு நான் ஃபெரஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து
யூஸ் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் போட்டோ பாருங்க, பார்த்தீங்க பீஸ் வந்து ரொட்டேட் ஆகுது. இது பிக்சராக இருக்குது. இது ரெண்டையும் பட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகுது. ஃப்ரிக்ஷன் ஆகிட்டு ஹீட் ஆகுது. அப்படி மிஷின் ஸ்டாப் பண்ணிட்டுறாங்க. லாஸ்ட்டில் ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ரெண்டுமே ஜாயின் ஆகிடுது. இதான் வந்து ஃப்ரிக்ஷன் ரொட்டி. இதில் வந்து நம்ம மெட்டல் வந்து இந்த மோல்டன் ஃபார்முக்கு போகாது. இது வந்து மெல்டிங் பாயிண்டோட கம்மியாக தான் இதில் இருக்கும். இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங் எல்லாமே மெட்டல் வந்து மோல்டன் ஃபார்ம் போகாது. இதில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ணுறாங்க, 700 to 2800 கேஜ் ப்ரெஷர் யூஸ். இதில் வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் மெட்டல் வந்து நல்லது. இதில் வந்து என்ன ஆகுனாக்கா நம்ம தெர்மிக் வெல்டிங்கை பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா தெர்மிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஜாயிண்ட் ஆகுது சொல்லிட்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்டர் மாலிகுல்ஸ், அதாவது ஒவ்வொரு மெட்டலும் உள்ள வந்து மூலக்கூறுகள் இருக்கும். அது எல்லாமே ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த வெல்டிங்கு ஆகுது. இது எனக்கா இன்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த வெல்டிங் நடக்கும். ஃபோர்ஜ் வெல்டிங் ஃபோர்ஜ் வெல்டிங் நம்ம ஆல்ரெடி ஃபோர்ஜிங் பார்த்துருந்தோம். ஃபோர்ஜிங் என்ன பண்ணுவோம்னாக்கா, ஒரு சிங்கிள் மெட்டல் வந்து எடுத்து 2 மெட்டல்ஸ் இல்லை, சிங்கிள் மெட்டல்ஸில் வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ஃபோர்ஜிங் பண்ணி நமக்கு தேவையான ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. கேமரா அடித்தோம், ஹீட் பண்ணி கேமராவில் அடித்தோம், அல்லது வந்து நம்ம வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணியும் சிங்கிள் மெட்டல் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அது வந்து ஃபோர்ஜிங். அதே மாதிரி வந்து ஃபோர்ஜ் வெல்டிங்கில் வந்து வெல்டிங் போட 2 மெட்டல்ஸ் வந்து 2 மெட்டல்ஸ் வந்து ஃபோர்ஜ் வெல்டிங் மூலமாக பண்ணுறாங்க. அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து ஃபோர்ஜிங் மாதிரியே தான். இது வந்து பிளாக் ஸ்மித் அப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கொள்ளர் வந்து அதே தான். அவர் ரெண்டு பீஸ்னாக்கா அவர் ஜாயின் பண்ணுவார். ஃபோர்ஜ் வெல்டிங் ஓல்டஸ்ட் வெல்டிங். இது வந்து சுமார் 100 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 100 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இதை வந்து ஹீட் பண்ணி மெட்டல் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. Forge welding is a process used to join 2 pieces of metal together by heating them. 2 மெட்டல் பீஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அண்ட் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹேமரிங். ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணுறோம். அப்புறம் ஹேமர் வச்சு அடிச்சே வந்து 2 மெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணுறோம். இதுலேயே வந்து அந்த இன்டர் மாலிகுல்ஸ் தான் ஜாயிண்ட் ஆகிட்டு இந்த 2 மெட்டலும் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பிளாக் ஸ்மித்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அருவா கத்தியெல்லாம் செய்கிறாங்க. அதில் வந்து 2 மெட்டல் ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி மெத்தடில் தான் ஃபோர்ஜ் வெல்டிங் மெத்தடில் தான் பண்ணுறாங்க. இது வந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து வெல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ண முடியும்னாக்கா ராக் டயன், தேனெரும்பு வந்து தேனெரும்பு வந்து பண்ண முடியும். அப்புறம் லோ கார்பன். இது 2 தான் பெரும்பாலும் வந்து நம்ம இந்த ஃபோர்ஜ் வெல்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து நல்லா மெட்டல் வந்து நல்லா வளையும் தன்மையோடு இருக்கணும், ஈஸியாக வந்து வளையணும். கார்பன் கண்டென்ட் வந்து 0.2% மேலே இருக்கக்கூடாது. ஏன்னா கார்பன் கண்டென்ட் ஒரு மெட்டல் வச்சுனாக்கா அது ஹார்ட்னஸாக மாறும், அதோடைய பிரிட்டில்னஸ் வந்து அதிகமாகும், ஈஸியாக உடையக்கூடிய தன்மை வந்து கார்பன் கண்டென்ட் வந்து உருவாகும். அதனால 0.2% வரைக்கும் கார்பன் உள்ள வந்து மெட்டல்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோர்ஜ் வெல்டிங்கில் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். மற்ற நான் பிரஸ் மெட்டல்ஸ் தான் இதில் வெல்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் அண்ட் லோ கார்பன் ஸ்டீல்லையும் கார்பன் ஸ்டீலை பொறுத்தவரைக்கும் 0.2% வரைக்கும் கார்பன் உள்ள கார்பன் ஸ்டீல் மட்டும்தான் நம்ம இந்த இதில் வெல்டிங் பண்ண முடியும். இது ஹேமர் மூலமாக வெல்டு அடிக்க மாதிரி காட்டிடும். வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ் மூலமாக 2 மெட்டலை ஹீட் பண்ணிவிட்டு டை மூலமாக வச்சு ப்ரெஸ் பண்ணி 2 மெட்டலை இந்த மெத்தடில் ஃபோர்ஜ் வெல்டிங் மூலமாக நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். இதில் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மெட்டல் திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ண முடியாது. அப் டு 30 mm வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணி 2 மெட்டலை வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். லிமிட்டேஷன் இது. பிளாக் ஸ்மித் ஷாப்பில் வந்து பெரும்பாலும் இந்த வெல்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைப் வந்து பிளேட்லேருந்து பைப் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீட் பண்ணி அடிச்சு கடைசி 2 கார்னர்ஸ்லையும் வந்து இந்த ஃபோர்ஜ் வெல்டிங் மூலமாக 2 கார்னர்ஸ்லையும் ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து அடிச்சு ஜாயின் பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து ஹேமர் மூலமாக அல்லது ப்ரெஸ் மூலமாகவும் நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து தேவைப்படும். ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்து
இந்த சாலிட் ஸ்டேட் வெல்டிங்க்கு ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே இருக்கும் இதில் வந்து எல்லா வெல்டிங்லையுமே. எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், எக்ஸ்ப்ளோசிவ்னா வந்து வெடிக்கக்கூடியது எக்ஸ்ப்ளோசிவ். என்னன்னாக்கா வெடிக்கிறது மூலமாக வந்து ஒரு வெல்டிங்கை வந்து பண்றது. இதுலேயே வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து மெல்ட் ஆகாது. செர்டைன் 1100 இந்த ரேஞ்ச் தான் வந்து நமக்கு ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Explosive welding is solid state welding process. Coalescence is affected by high velocity movement produced by controlled detonation. என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த ஜாயினிங் மெத்தட் வந்து ஹை வெலாசிட்டி மூவ்மெண்ட். இதில் வந்து கீழே ஒரு மெட்டல்ஸ் வச்சிருப்பாங்க, மேலே ஒரு கீழே பேஸ் மெட்டல் இருக்கும், மேலே திக்னஸ் கம்மியான பெரிய சைஸ் மெட்டல் இருக்கும். அதாவது மீட்டர் கணக்கில் இருக்கும், 5 மீட்டர் 6 மீட்டர், இந்த மாதிரி மீட்டர் கணக்கில் இருந்து சைஸ் லென்த்து வித் இருக்கும். மேலே வந்து இந்த பிளேயர் பிளேட் வச்சுக்காங்க, கீழே வந்து ஃபேன் பட்டில். இந்த பிளேயர் பிளேட்டுங்கிறது திக்னஸ் கம்மியான பிளேட். அதுக்கு மேலே பஃபர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் லேயர்ஸ் இருக்காங்க. இந்த திக்னஸ் கம்மியான பிளேட்டை இது கூட ஜாயின் பண்ணி வைக்கணும். பெரிய சைஸ்ல இருக்கும், அதுக்கு உள்ளெல்லாம் வெல்டிங் பண்ண முடியாது. ஓகேவா? இது இப்போ வந்து இது ஒரு பேஸ் மெட்டல்னாக்கா இது ஒரு மேலே வந்து ஒரு பேப்பரை வந்து வேற இது வந்து லே பண்ணாங்க, நம்ம கம் போட்டு ஒட்டிடும் இல்லையா, நம்ம அதுக்கு வெல்ட் பண்ண முடியாது. உள்ளே போயிட்டு இல்லை 4 கார்னர் மட்டும் தான் வெல்ட் பண்ண முடியும். இன்சைட்லாம் வெல்ட் பண்ண முடியாது. லார்ஜர் சர்ஃபேஸ் ஒரு 10 மீட்டருக்கு 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி சைஸ் இருக்குனாக்கா உள்ளே போய் நம்ம வெல்ட் பண்ண முடியாது. கார்னர் மட்டும் தான் வெல்ட் பண்ண முடியும், உள்ளே போயிட முடியாது. திக்னஸ் கம்மிங்கும் போது இந்த இடத்துலாம் தூக்கிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ப்ளோசிவ்னாக்கா வெடிக்கக்கூடிய வெடிமருந்து. இது வந்து இது பாம்லாம் செய்கிறாங்க இல்லையா, டெட்டனேட்டர்ஸ் அந்த மாதிரி, ஆர்டெக்ஸு, இதுதான் அதோடைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டெக்ஸ், டிஎன்டி, பிடிஎல், மெட்டாபெல் அந்த மாதிரியான இதெல்லாம் வெடிமருந்துகள் வந்து. இந்த வெடிமருந்துகளை மேலே எக்ஸ்ப்ளோசிவ் லேயர்ஸாக மேலே ஃபுல்லாக வச்சுருவாங்க. வெடிமருந்து மேலே எந்த மெட்டரில் வந்து லே பண்ண போகிறோமோ அதுக்கு மேலே ஃபுல்லாக வெடிமருந்து வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டெட்டனேட்டர் வச்சுருவாங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த வெடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணக்கூடியது டெட்டனேட்டர் தான். டெட்டனேட்டர் வச்சுட்டு அங்கே இதே மாதிரி கீழே ஒரு மாதிரி செட்டப் வச்சுருவாங்க. ஒரு ஸ்லோப் மாதிரி வச்சுருவாங்க. அது வந்து கரெக்டாக ஃபுல்லாகவே இது மாதிரி சின்ன சைஸ்லாம் வந்து ஃப்ளாட் டைப்பாக வச்சுருவாங்க. அப்படியே மேலே ஸ்ட்ரைட்டாக கேப் வச்சுட்டு மேலே வந்து பஃபர் பிளேட்டுக்கு வந்து பஃபர் பிளேட்டுக்கு வந்து ரப்பர் லேயராக வச்சுருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து பிளேட்டாக இருக்காது. பஃபர்ங்கிறது வந்து ஒரு ரப்பர் ஷீட் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு இந்த சைஸ்க்கு ரப்பர் ஷீட் மேலே வச்சுருவாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த வெடிமருந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து டெட்டனேட்டர் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, மேலே டெட்டனேட்டரை வந்து ஃபயர் பண்ண உடனே வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சு ஃபுல்லாக ஃபயராக வெடிக்கும். வெடிக்கும்போது அந்த ஃபோர்ஸில் வந்து அப்படியே போய் கீழே அந்த மெட்டலுக்கு ஓட்டிடும். நமக்கு வந்து மேலே ரப்பர் ஷீட் இருக்கிறதுனால மேலே உள்ள மெட்டலோடைய ஏரியா கூட பாதிக்கப்படாது. அந்த எண்ணெய் ஷைனிங்கோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஷைனிங் வந்து எதுவும் போகாது. மேலே ரப்பர் ஷீட் வச்சுருப்போம், அதான் அந்த பஃபர் ஷீட்டுங்க. எக்ஸ்ப்ளோஷன் வந்து வெடிக்கும்போது அதில் வைப்ரேஷன் வரும்போது வைப்ரேஷன் இருக்கும், ப்ளஸ் ஹீட்டும் உள்ளே போகும்போது இந்த மெட்டலோட போய் ஜாயின் ஆகும். இந்த மாதிரி மெட்டல் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக சின்ன சைஸுக்கு பண்ணுவாங்க. கீழே வந்து பெரிய லார்ஜர் சைஸுக்கு அதில் பண்ணுவாங்க. கீழே வந்து பேஸ் பிளேட்டு, அதுக்கு மேலே ஃப்ளையர் பிளேட்டுங்க தான் நம்ம வந்து அதுக்கு மேலே லே பண்ண போகிற பிளேட்டு. அது வந்து இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து அதை வச்சுருப்பாங்க. ஒரு இன்க்ளைண்டான ஷேப் ஒரு பக்கம் ஒட்டியிருக்கும், ஃபுல்லாக வந்து இன்க்ளைண்டாக வச்சுருப்பாங்க. சாய்வாக வச்சுட்டு மேலே எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வச்சுட்டு டெட்டனேட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெட்டனேட்டர் இது வந்து ரொம்ப சவுண்டு அதிகமான சவுண்டு வரும் வெடிக்கும்போது. அதனால வந்து ஒரு அவுட்ரு ஏரியாவில் தான் இந்த வெல்டிங்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சிட்டியோட அவுட்ரு அது மாதிரி ஏரியாவில் பண்ணுவாங்க. ரொம்ப ஏரியா வந்து வெளியே சத்தம் வராமல் இருக்கும், ரொம்ப சவுண்டு வரும். அதனால் வந்து நம்மலாம் சத்தம் வர இடத்துல இருப்பாங்க. டெட்டனேட்டரை பற்ற வச்சுட்டு போயிடுவாங்க, இல்லை எங்கே இருந்தோ டெட்டனேட்டரை பற்ற வச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே லே ஆகிட்டே போயிட்டு இருக்கும். வெடிக்க வெடிக்க அப்படியே சரிசமாக கீழே உட்காந்துட்டே போயிட்டு இருக்கும். நமக்கு வந்து ஃபுல்லாக இந்த டேப்பராக வச்சுருக்கோம் இல்லையா, இன்க்ளைண்டாக வச்சுக்கிறது வந்து வெடிக்கும்போது அது கரெக்டாக மேலே உட்காந்துட்டு போயிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இது வித்தின் செகண்ட்லேயே ஆயிரும், ரொம்ப டைமிங்காக இருக்காது, வேகமாக வெடிக்கக்கூடியது தான். இது வந்து பெரும்பாலும் வந்து கிளாடிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, ஆஸ்ட்ரலாய், டைட்டன் இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து இதெல்லாம் ஹை கரோசிவ் மெட்டல்ஸ் அண்டு ரொம்ப ரேட் அதிகமான மெட்டல்ஸ் வந்து மேலே வந்து லே பண்ணுறதுக்காக கிளாடிங் லே பண்ணுறது தான்.
மேலே வந்து கிளாடிங் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்போஸ் வெல்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டிசிப்ளர் மெட்டல்ஸு ஒரு ஃபெரஸ் மெட்டல் கூட மேலே டிசிப்ளர் மெட்டல்ஸை வந்து கிளாடிங் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் நமக்கு அரிமானம் கரோசிவ் ஆகாமல் இருக்கணும், வெளியே வந்து அதே நேரத்தில் வந்து நமக்கு வளையும் தன்மையாக இருக்கணும், ஒரு பக்கம் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். ஒரே பிளேட்டை நம்ம போட்டோம்னாக்கா சப்போஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 mm ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து 10 mm வந்து ஒரு 8 mm மைல்டு ஸ்டீல் லோ கார்பன் ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பக்கம் கிளாடிங் பண்ணுறதுக்கு 2 mm இல்லை 1.6 அந்த மாதிரி சைஸ் வந்து ஒரு பக்கம் இந்த இந்த மெத்தடை கிளாடிங் பண்ணிட்டாங்கனாக்கா பெரிய சைஸுக்கு இந்த பக்கம் கரோசிவ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த பக்கம் அதுக்கு தேவையான லைஃபும் அது கிடைக்கும். ரேட்டு வந்து கம்மியாகவும் வந்து லோ காஸ்ட்டில் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இந்த கிளாடிங் மெத்தட் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து டிஸ்பிளே மெட்டல்ஸ் ரெண்டு வேறு மெட்டல்ஸையும் வெல்டிங் பண்ண முடியும். ஏன்னா அலுமினியம் டு ஸ்டீலு, டங்ஸ்டன் டு ஸ்டீலு, அலுமினியம் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, காப்பர் டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து அதிகமாக வந்து இந்த வெல்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸுக்கெலாம் தேவையான மெட்டல்ஸையும் இது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபேப்ரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. டை காஸ்டிங், எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் கிரையோஜெனிக் அப்ளிகேஷன்ஸ். கிரையோஜெனிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஏரோஸ்பேஸ்லாம் வந்து கேஸ்லாம் வந்து கிரையோஜெனிக் வந்து அல்ட்ராசோனிக் வெல்டிங். அல்ட்ராசோனிக் வெல்டிங் இது பார்த்தீங்கன்னாக்கா அல்ட்ராசோனிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சவுண்டு வேவ்ஸ். அல்ட்ராசோனிக் சவுண்டு வேவ்ஸ். இது வந்து தமிழில் வந்து மீயொலின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கேளா ஒலின்னு சொல்லுவாங்க. மீயொலி இல்லைன்னா கேளா ஒலின்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசோனிக் சவுண்டு. மீயொலினாக்கா கேளா ஒலி. லைட்டில் சவுண்டு ஒலி. இது வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டில் வந்து நம்ம வவ்வால்ஸ்லாம் வந்து அந்த சவுண்டை மீயொலி அதை யூஸ் பண்ணி தான் வந்து நைட்டு வந்து இருட்டில் பறக்குது. லைட் ஆஃப் பண்ணால் கூட வீட்டுக்குள்ளே வந்து வவ்வால் பறக்கும்போது எந்த சவுத்துலையும் மோதாமல் பறக்கும். அந்த சவுண்டை வந்து அது விட்டுட்டே போகும், நம்ம காது கேட்காது. அந்த சவுண்டு வேவ்ஸ் வந்து அதனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். வவ்வால் அது மாதிரி டால்ஃபின் மீனில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நீந்தும் போது இந்த சவுண்டை வந்து போயிட்டு ஏதாவது எதிரில் ஒரு சோறு இருந்துச்சுனாக்கா இந்த சவுண்ட் போய் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு அதுக்கே திரும்ப வரும். அப்போ எதிரில் ஏதோ இருக்குது போகிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து கணிச்சிட்டு டக்குன்னு திரும்பிடும். அது ரொம்ப ஃபாஸ்டான வேவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் அந்த சவுண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அந்த சவுண்டு ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த ஒலி வந்து அது அந்தந்த நாய் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து வவ்வாலும் டால்ஃபின் தான் அதிகமாக வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி அது வந்து வேகமாக போகுது. இது வந்து நார்மலாக வந்து 20 ஹெட்ஸ் வரைக்கும் இந்த சவுண்ட் வந்து இன்ஃப்ராசோனிக் சொல்கிறாங்க. ரொம்ப கம்மியான வேவ்ஸில் போகிறது. அதனுடைய அலை அந்த வேவ்ஸ்னு தான் சொல்கிறாங்க. நம்ம வந்து வெல்டிங்கில் பார்த்தா 50 ஹெட்ஸு ஏசியோட இந்த அலை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பார்த்து கீழே மேலேயுமே 50 முறை போயிடும் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி வந்து 20,000 ஹெட்ஸு இதனுடைய வேவ் லென்த் வந்து இந்த சவுண்டுக்கு இருக்கும். Solid state welding, there is cold surface produced welding process by the local application of high frequency vibratory energy. என்ன பண்றாங்க, இந்த சவுண்டை யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு இந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி ஒரு வைப்ரேஷன் உருவாக்குறாங்க. அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷனாக இருக்கும். அதை வந்து ரெண்டு மெட்டல்ஸ் உள்ள அனுப்பும்போது வந்து இந்த இடம் வந்து வெல்ட் ஆகுது. அதில் தான் வந்து அல்ட்ராசோனிக் வெல்டிங் வந்து இது பண்ணுறாங்க. தெரியல தெரியல. ஓகே, இதில் வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏசி வெல்டிங் மிஷினே மாதிரி தான். வெல்டிங் மிஷின் வந்து 50 ஹெட்ஸ் உள்ள இது வந்து அது உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட்ல அனுப்புவாங்க. அது வந்து
கிட்டத்தட்ட 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல அதிகமான அந்த அதிர்வெண்ணை மட்டும் மாற்றும் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து மாற்றி இதை வந்து குணம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். ஹை ஃப்ரீக்வன்சி யூனிட்லேருந்து இந்த வேவ்ஸ் வந்து இந்த பனல் டைப்ல உள்ளது வந்து இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துக்கு வெல்டிங் எங்க பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மட்டும் அனுப்பிவிடும். இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே இடத்துல குவிக்கிறாங்க, குவி வச்சு இந்த மாதிரி வெல்டிங்கு சவுண்ட் வேவ்ஸ் வச்சு பண்றாங்க. இதான் வந்து அல்ட்ராசோனிக் வெல்டிங். இது வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல அதிகமான சவுண்ட் வேவ்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து 0.5 செகண்ட் 1.5 செகண்ட் 1.5 செகண்ட்லயே அதிகபட்சமா 1.5 செகண்ட்லேயே வெல்ட் ஆயிரும். வெல்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1.5 செகண்ட்லேயே இந்த வெல்டிங் வந்து முடிஞ்சிடும். இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அந்த கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வைப்ரேஷன். என்ன பண்ணுவாங்க, அந்த சவுண்ட் வேவ்ஸ்லயும் விட்டுட்டு வைப்ரேஷன்ல அந்த வைப்ரேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து உள்ள மெட்டலுக்குள்ளேயே உள்ள மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் பண்ண வைக்குது. ரெண்டு மெட்டலுக்கு உள்ள மாலிகுல்ஸ் வந்து மூவ் பண்ண வச்சு அந்த சவுண்ட் யூனியன் இது வந்து ஒன்னா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. சவுண்ட் யூனியனா கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மெட்டல் ஃபேஸ்ல வந்து வெல்டிங் பண்றாங்க. பிடிச்சிருந்தா பேஜ் இருப்பாங்க. வாங்க பாருங்க. ஹார்ன் ஹார்ன் மிக்சர் அப்ளை பண்றாங்க. அதுக்குள்ள வந்து அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸ் மூலமா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரெஷர் அப்ளை பண்ணி ரெண்டு மெட்டல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதில் என்னென்ன மெட்டல்லாம் வெல்ட் பண்ண முடியும்னா டிஸ்மிலர் மெட்டல்ஸ், ரெண்டு வேற ஒரு வகையான மெட்டல்ஸ் தான் வெல்ட் பண்ண முடியும். இதில் வந்து கிளாஸ் பிளாஸ்டிக் கூட இந்த அல்ட்ராசோனிக் வந்து வெல்டிங் பண்ண முடியும். இதில் வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக தின் ஃபாயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபாயில் பேப்பர் வந்து நம்ம கடைக்கு ஹோட்டல் போனாக்கா சப்பாத்திலாம் ரோல் பண்ணி தராங்க இல்லையா, ஒரு ஒயிட் சில்வர் பேப்பர் மாதிரி. அப்புறம் வந்து ஃபாயில் பேப்பர் ரொம்ப சின்ன பேப்பர் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஃபாயில் செக்ஷன் ரொம்ப திக்னஸ் கம்மியான செக்ஷன்லாம் வெல்டிங் பண்ண முடியும். இது வந்து அலுமினியம் வந்து அப் டு 3 mm வரைக்கும் தான் இதில் வந்து வெல்டிங் பண்ண முடியும். ஹார்டர் மெட்டலான ஸ்டீலு, ஃபெரஸ் மெட்டல்ஸ், இது மாதிரியான ஹார்ட் மெட்டல், ஸ்ப்ரிங் ஸ்டீல், இது மாதிரியான மெட்டல்ஸ்லாம் வந்து 1 mm தான் வந்து வெல்டிங் பண்ண முடியும். 1 mm திக்னஸ் உள்ள மெட்டல்ஸ் மட்டும் தான் இதில் வெல்டிங் பண்ண முடியும். இது எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜு, ஏசி, அதில் கூலிங் டியூப்பு, இந்த மாதிரியான திக்னஸ் கம்மியான இதுதான் வெல்டிங் பண்ணுறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் சோனிக் வெல்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சாலிட் ஸ்டேட் வெல்டிங் மட்டும்தான் சாலிட் ஸ்டேட் வெல்டிங் மட்டும் வந்து நான் ஃபியூஷன் வெல்டிங் வந்து இது எங்கேயுமே வந்து நம்ம மெட்டல் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இது எல்லாமே ஃபியூஷன் வெல்டிங் தான். நம்ம ஃப்ரிக்ஷன் நம்ம ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூஷன் வித் ப்ரெஷர் அப்ளை பண்ணுவாங்க. வந்து ஃபியூஷன் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஃபியூஷன் வெல்டிங் பியூரா ஃபியூஷன் வெல்டிங் பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங்கு, கேஸ் வெல்டிங்கு, ஒரு தெர்மிட் வெல்டிங்கு, எலக்ட்ரான் பீம் அண்ட் லேசர் பீம் வெல்டிங், இதெல்லாம் வந்து பியூரா வந்து ஃபியூஷன் வெல்டிங் வரும். இது மட்டும் தான் நான் ஃபியூஷன் வெல்டிங். ஹீட் ப்ளஸ் ப்ரெஷர் அப்ளை பண்ணி வெல்டிங் வந்து பண்ணுறோம். ஓகே. இந்த வெல்டிங்ல வந்துட்டு மேக்ஸிமம் போர்ஷன் கவர் பண்ணியாச்சு. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங் மட்டும் ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங் இருக்கு.
அதை வர சாட்டர்டே கிளாஸில் அதை கவர் பண்ணிடலாம். இந்த வெல்டிங் இதில் இது வரைக்கும் எடுத்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம அடுத்த வாரத்துலேருந்து எம்சிக்யூ டைப்லேயே ஃபுல்லாக போயிடுவோம். அடுத்த மண்டேலேருந்து மேக்ஸிமம் 30ஆம் தேதி வரைக்கும் ஃபுல்லாக எம்சிக்யூலேயே கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் எடுத்ததில் வெல்டர் ட்ரேடில் எது இருந்தாலும் இல்லை என்ன கிளாஸில் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சுரேஷ்குமார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சார் இது ஃப்ரிக்ஷன் வெல்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த பேஜ் மட்டும் ஓபன் பண்ணுங்களா சார் கொஞ்சம். ஃபிக்ஷன் பில்டிங் ஓப்பன். சொல்லுங்க. சொல்லுங்க. ஃபிக்ஷன் பில்டிங். ஒரு நிமிஷம். கேளுங்க சுரேஷ். ஹலோ சார். சொல்லுங்க சார் இதுல ரைட் சைடுல ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குதுங்களா சார் வெல்ட் ஆகிறதுக்கு? இல்ல ஆப்ஷன் இல்ல. நாலு இதோ வந்து பண்றாங்க. புரியுது சார் புரியுது சார். இப்போ வந்து அது வெல்ட் ஆகும்போது வெல்ட் ஆகல. இல்ல சார் லாஸ்டா சொல்றேன். டீல சொல்றேன் நானு. டீல வெல்ட் ஆயிடுச்சு. வெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அது சாஃப்டா இருந்தா பிரச்சனை இல்ல. அதுவே ஒரு டியூபாவோ ஒரு பைப்பாவோ இருந்துச்சு அப்படின்னா அது பெல்ஜ் ஆகுதுல்ல சார் ஜாயிண்ட் ஆகிற இடம். அது அவுட் சைடு ஆனா இன்சைடும் ஆகுமா சார் அந்த மாதிரி? ஆமா இன்சைடு ஆகும். இன்சைடு ஆகும்போது நம்ம ஹை பிரஷர்ல வாட்டரோ ஆயிலோ வந்து டிராவல் பண்ணும்போது அது ப்ராப்ளம் எதுவும் வராதுங்களா சார்? அது வந்து உள்ளது வந்து அது வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. மெஷினிங் மூலமாவோ வந்து அது மறுபடியும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உள்ளதே எக்ஸ்டர்னல்ல வந்து நம்ம அதிகமா வந்து அந்த டீஃபார்மேஷன் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து பிசிறு மாதிரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த வெல்டிங் எவ்வளோ ஆயிரத்து பார்த்து அதை மட்டும் விட்டுருவாங்க. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? ஃபில்டர் 3 ஃபில்டர் தானே? எல்லாம் ஃபில்டர் தானே? சரி. யாருக்கும் ஜெர்னி லூர்து சாமி அதுக்கப்புறம் கேட்பாங்க. வாட்ஸ்அப்ல கேட்பாங்க. ஹரிஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு. சார் ஒன் டவுட்டு. நம்ம காப்பர் கோட்டட் ராடு யூஸ் பண்ணுறோம்ல, ஃபில்லர் ஒயருக்கு வந்து சிசிஎம்எஸ் ராடு இப்போ யூஸ் பண்ணுறது அந்த காப்பர் கோட்டடு. சொல்லுங்க. ஆமா. அது அட்மாஸ்பியரில் உள்ள கண்டாமினேட் ஆகிறதுக்கு தானே சார் யூஸ் பண்ணுறோம்? கண்டாமினேட் ஆகாம இருக்கு. ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதிலே பார்த்தீங்கன்னா டு ப்ரீவியஸ் த ரெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்களா? ஆனால் அதில் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம எது சார் கரெக்டான ஆன்சரை எடுத்துக்கணும்? ஆப்ஷன் சொல்லுங்க.
MIG or MAG welding filler rod used. Wire in used. Why the filler wire is coated copper coated? ம், ம். அதாவது அவங்க கேட்கறது என்னன்னாக்க அது புரியுது. கொடுத்துருவாங்க சார். அதுல copper என்ன coated கேட்டிருக்கீங்களா ஆ, யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. ஆமா. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரீவியஸ் ரெஸ்ட், ஆ, முன்னாடியே ரெஸ்ட் இருக்கிறது அதுக்கு சொல்றாங்க. இன்னொன்று வந்து ப்ரீவியஸ் கேஸ் ஷீல்டிங்னு சொல்றாங்க. இன்னும் வந்து டு ப்ரிவென்ட் அட்மாஸ்பியர் கண்டாமினேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ம். 4 இப்போ அது இருக்குங்களா? 4 இருக்கு. த ப்ரீவியஸ் பேஸ் மெட்டல் ரியாக்ஷன். இது வந்து டு அப்ப ப்ரிவென்ட் இதுல ரஸ்ட் தான். இது வந்து ப்ரிவென்ட் ரஸ்ட். ஓகேவா? ஓகே ஏன்னா சார். அவங்க எந்த ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு அந்த தேர்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா. தேர்ட் ஆன்சர் இது வந்து அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் வந்து பேஸ் மெட்டல்ல பாதுகாக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து புரியுது. உங்களுக்கு வெல்ட் ஆகும்போது இந்த காப்பர் தான் வந்து அட்மாஸ்பியர் கண்டாமினேஷன் உங்களுக்கு தடுக்குது அப்படின்னு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே ஓகே சார். ஜோயல் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட் சாப்டர் எடுத்தீங்க சார், ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்கா? அந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குங்க சார். சொல்லிடுறேன் நான். இல்ல லாஸ்ட் சாப்டர் ஃப்ரிக்ஷன் அல்ட்ராசோனிக் வெல்டிங்கா? ஃப்ரிக்ஷன் சார், ஃப்ரிக்ஷன் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் வெல்டிங் கேங்க இந்த பாருங்க. அதுல 2 டைப் இருக்குங்க சார். ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல ஃப்ரிக்ஷன் வெல்டிங் ஒரு டைப், ஃப்ரிக்ஷன் 3 டைப்ஸ் தான். ஸ்ட்ரீட் வெல்டிங்னு ஒன்னு இருக்கு சார். ஃப்ரிக்ஷன் ஸ்ட்ரீட்னு இருக்குங்க. ஸ்டிர் வெல்டிங். ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் சொல்லிருந்தேன் நானு. 3 சொல்லிருந்தேன். ஃப்ரிக்ஷன் சார். அது என்ன சார் டிஃபரண்ட் அதுக்கு? எஸ் சார். இது எல்லாமே ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் ஓகேவா? இது எல்லாமே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்புறம் வந்து பிரஷர் அப்ளை பண்ண போறாங்க. இது வந்து ஹரிசாண்டலா ரொட்டேட் பண்ணி இது பண்றாங்க. ஆனா வந்து இந்த ஸ்டிர் வெல்டிங் வந்து ஓகே சார், கீழ பேஸ் மெட்டல் இருக்கும், மேல வந்து இந்த ரொட்டேஷன் பார்ட் இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங்ல ஒரே இடத்துல மட்டும் தான் பிரஷர் அப்ளை பண்ணும். இந்த ரோட்டரி டைப்ல வந்து நான் காட்டிருக்கேன் இல்லையா போர்ட்டர்ல வந்து, இது ரோட்டரி டைப் ஃப்ரிக்ஷன் வெல்டிங் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த வெல்டிங்கை பண்ண முடியும் ஃப்ரிக்ஷன் ஸ்டிர்ல வந்து. ஆனா சேம் மெத்தட் தான் இந்த ஓகே சார். ஓகே சார். லீனியர் டைப் அதுவும் வந்து கண்டினியூஸா வெல்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே சார். ரோட்டரி டைப், இது வந்து மாதிரி. ஆமா 3 டைப் சொல்லுங்க. ஒன்று ரோட்டரி டைப், இன்னொன்று வந்து லீனியர் டைப், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷன் ஸ்டிர் டைப். எல்லாம் சேம் டெக்னாலஜி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. அப்புறம் வேற யாருக்கும் சந்தேகம் இருக்கா? நிறைய இதுக்கு மேல நீங்க வந்து தியரி போர்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம எம்சிக்யூ டைப்ல அதுல இருக்க அந்த பர்டிகுலர் ஆன்சருக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி இதுல நீங்க டவுட் கேட்கறது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். செல்வி ஆகாஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் இந்த ஃப்ரிக்ஷன் வெல்டிங் பொசிஷன் எதுவும் பொசிஷன் என்ன பொசிஷன் சார் வந்து வெல்டிங்கா? ஆமா சார். அதாவது ரெண்டுமே வந்து ஒரே சர்ஃபேஸ்ல இருக்கணும். அதுதான் சொல்ல வந்து ஒரு 2 டியூப் எடுத்தாலும் சரி, 2 சாலிட் மெட்டல்ஸ் எடுத்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே சர்ஃபேஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ரெண்டுமே ஹரிசாண்டலா இருக்கணும். இது கீழே பேஸ் மெட்டல் வச்சீங்கன்னாக்கா இதோட ஜாயிண்ட் எல்லாம் வெர்டிகலா இருக்கும். ஓகே சார். ரெண்டுமே வந்து சேம் பிளேன்ல சொல்லுவோம். ஓகேவா? அது சேம் பிளேன் சொல்லுவோம். ரெண்டுமே சேம் பிளேன் இருக்கும். இதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே, தேங்க்யூ சார்.
ஓகே, எல்லாரும் வந்து அந்த ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்க எம்சிக்யூ எல்லாம் படிங்க. நீங்க ஓனாவே வந்துட்டு நீங்களே இருக்கிறது நிறைய ஆன்லைன்ல எல்லாம் நிறைய இதுல வந்துட்டு உங்க சப்ஜெக்ட் இது போட்டு டவுட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய ஆன்லைன்ல வந்துட்டு இருக்கு. அதை இது பண்ணுங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு கிளாஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஃபிட்டருக்குன்னா என்ன, நாளைக்கு ஆங்கிள்ஸ், கட்டிங் ஆங்கிள்ஸ், லீஸ்ட் கவுண்ட், அந்த மாதிரி எல்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்களோ அதனால இன்னொரு ரீகால் தான் பண்றோம். நாளைக்கு வெல்டருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லீஸ்ட் கவுண்ட், கட்டிங் ஆங்கிள் அந்த மாதிரி இருக்கிறது. நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். திரும்ப எல்லாருக்கும் நீங்க படிக்க வேண்டியதுதான் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். அட்டெண்டன்ஸ் போடலன்னா போட்டுருங்க. எக்ஸாம் டேட் பத்தி இன்னும் கன்ஃபார்மா நியூஸ் எதுவும் வரல. நம்ம கன்ஃபார்ம் நியூஸ் வராம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஆல்ரெடி ஆகஸ்ட் 12 லாஸ்ட் டேட் இருந்து இப்போ செப்டம்பர் 12 வரைக்கும் மாத்திருக்காங்க. ஸோ அதுக்கு மேலதான் எக்ஸாம் டேட் வரும். அது நமக்கு அஃபிஷியலா வராம நம்ம எதுவும் அத்தன்டிக்கா சொல்ல முடியாது. நீங்க அப்படியே எப்பயும் அந்த ஆன்லைன்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்களும் பார்த்துட்டோம், உடனே அப்டேட் பண்றோம். ஓகே ஓகே, இப்ப முடிச்சுக்கலாம். நன்றி.